சென்னையின் முதல் இரும்பு பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். டி நகரில் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் 165 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் திறந்து வைத்தார். கல்வெட்டையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது 55 தூண்களுடன் 8 மீட்டர் அகலமுடைய இருவழிப்பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் வழியாக 45 நிமிட பயணத்தை இனி வெறும் 5 நிமிடங்களில் மேற்கொள்ளலாம். மறைந்த தியாகராய நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நினைவாக ஜே அன்பழகன் மேம்பாலம் என்று பெயர் சூட்டப்பட்டு முதல்வர் திறந்து வைத்தார். ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வந்திருக்கோம். இங்கே நிறைய நெருக்கடி இருக்குது. 2 வீலர் அண்டு பஸ்ஸு கார்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கொடுத்ததில் இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து உடனடியாக மேம்பாலத்துக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காரு. நம்ம வரவேற்கிறோம். இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எப்படி மோர் தென் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். பைக்கில் வந்தோட காரும் ரொம்ப கஷ்டம் இந்த பக்கம் போகிறது. இந்த பாலம் போகிறதுலேருந்து எங்களுக்கு என்னென்னா கீழே பைபாஸ் பண்ணி நாங்கள் மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இது இந்த மக்களுக்கு வரப்பிரசாதம் தான். இது வரவேற்கத்தக்கக்கூடியது. நீண்ட நாளாக எங்களுடைய கனவு அது. இப்போ மக்கள் நல்லா ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு, வசதியாக இருக்கு. டிராபிக் கண்ட்ரோல் ஆகும். அதாவது டி நகர் பொறுத்தவரை ரொம்ப டிராபிக்கான இடம். இந்த மேம்பாலம் ரொம்ப அவசியமான நேரத்தில் முதல்வர் செய்திருக்காங்க. மக்கள் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நேரத்தில் நெருக்கடியாகி பண்டிகையிலே போக முடியாமல் இருக்கும். இப்போ இந்த பாலம் மக்களுக்கு சேவைக்காக முதல்வர் அறிவிச்சு ரொம்ப நன்றி. அவருக்கு மக்கள் நன்றி சொல்றாங்க. காலையில ஸ்கூல் போறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்கள் ஆப்போசிட் ரோட்ல தான் இருக்கோம். காலையில ஸ்கூல் பஸ்ல ரொம்பவே சிரமமா இருக்கும். இப்போ நான் ஒரு வீடை காலி பண்ணிட்டேன். இந்த பாலத்தில் வரணுன்னே சொல்லிட்டு நான் வந்தேன்.